இன்னைக்கு இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போராடுறது எப்படின்னு நம்ம கத்துக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு யுத்தத்துல நம்ம இப்ப இந்த காலங்கள்ல ஒரு யுத்தத்துல இருக்கிறோம். இந்த யுத்தத்துல நம்ம சரீரமா நம்ம போராடணும் அப்படின்னா, இது ஆவிக்குரிய போராட்டத்துல சரீர பலன் எந்த விதத்திலயும் நம்மளுக்கு உதவியே செய்யாது. கேட்டுக்கிறீங்கன்னா இதப்படி உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா வரப்போகிற நாட்கள்ல எப்படி இருக்கும்னா, என்ன சரீர பலத்தினால மனிதர்களை தேடி தேடி போனாலும் எதுவுமே நடக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செயல்பட்டாதான் நடக்கும். 3 எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் அதுக்கு நம்ம வசனத்துக்கு போலாம். பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா, உலகத்தையே அழிக்கணும்னு பாக்குறாரு. உலகத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒரு மனிதன் மட்டும் கிருபையை பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அந்த தண்ணீரால இந்த உலகத்தினாலேயே அந்த தண்ணி அனுப்பி உலகத்துல இருக்கிற எல்லாமே அப்போ அழியப்படுது. ஆனா நோவா மட்டும் ஆண்டவருடைய கண்கள் அவன் கிருபையை பெற்றுக் கொண்டதுனால 8 பேர் மட்டும் அவனும் குடும்பத்துல இருந்தவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? ஆண்டவர் சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு கப்பல் நீ போய் செய். அந்த இது வரைக்கும் அந்த நாட்கள்ல மழைன்றது வந்ததே கிடையாது. யாருக்குமே மழைன்றது எதுவுமே தெரியாது. ஆனா நோவா ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் அது கேட்டு அது கீழ்ப்படிச்சு அவன் போய் அந்த கப்பல்ல செய்தான். அந்த கப்பல்ல செய்ததுனால அவனும் அவன் குடும்பமும் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா முழு உலகமே இவன் வந்து அந்த கப்பலை செய்து இருக்கும் போது ஜனங்க சிரிச்சாங்க. இவன் என்ன அந்த கப்பலை செய்து இருக்கிறாங்க, வேடிக்கையா இருக்குது, இவனை பார்த்து கேலி பண்ணாங்க. கேலி பண்ணவங்க அத்தனை பேரும் அந்த எல்லா உலகத்தோட அவங்க சேர்ந்து எல்லாருமே அந்த முழுகி போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த தண்ணீரால வரப்போகிற ஒரு அழிவுக்கு ஆண்டவர் வந்துட்டு ஒரு சைன் வச்சிருந்தார். அது என்ன சைனா? இந்த கப்பல் தான். பிரைஸ் தி லார்ட். இந்த கப்பல் வந்துட்டு ஒரு சைனா இருந்துச்சு. இந்த சைனுக்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்துட்டாங்களோ எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நம்ம பார்க்கலாம், எகிப்து நாட்டுல இஸ்ரேல் மக்கள் எல்லாம் எகிப்து நாட்டுல அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த எகிப்து நாட்டுல இருக்கிற எல்லா முதல்ல பிறக்கிற முதல் குமாரன் யாரா இருந்தாலும் அவங்க வந்துட்டு மரண தூதன் சந்திச்சு அந்த மரண தூதனுக்கு ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சைன் என்னன்னா, மோசேக்கு சொல்றாரு, ஒரு ஆடு போயிட்டு வந்து நீ பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு உன்னுடைய வீட்டு வாசல் மேல நீ போடு. அப்போ இந்த சங்கார தூதன் அங்க வரும்போது என்ன ஆகும்னா, இந்த சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்காத அவன் அப்படியே முன்ன போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் இதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு அவங்க போய் அதே மாதிரி இந்த பலியிட்டு அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க யாரெல்லாம் பூசினாங்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரே ஒருத்தர் கூட சாகல. ஆனா யாரெல்லாம் இதுக்கு கீழ்ப்படியாத இருந்தாங்களோ, அவன் அரண்மனையில இருக்கலாம், எல்லாம் வந்துட்டு ஒரு சிறைச்சாலையில இருக்கலாம், இல்ல அவன் கிச்சன்ல வேலை செய்து இருக்கலாம், எந்த மாதிரியான நிலைமையில காணப்பட்டாலும் அவங்க எல்லாரும் கூட அழித்து போன காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 2 காரியங்கள் இப்ப நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது, பழைய ஏற்பாடுல அந்த ஜலத்தினால ஒரு அழிவு வரும்போது ஆண்டவர் ஒரு சைன் கொடுத்தார். அந்த சைன் என்னன்னா அந்த கப்பல். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, அந்த எகிப்து நாட்டுல எல்லா ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லா முதல் குமாரர்கள் அழியும் போது ஆண்டவர் ஒரு சைனை கொடுத்திருந்தார். அது என்னன்னா ரத்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலங்கள் எப்படியாப்பட்ட காலங்களா இருக்குன்னு 2020ல இருந்து நம்ம பார்க்கிறோம். யாருமே நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரியாக ஒரு கொள்ளை நோய் வருது. இந்த கொள்ளை நோய் வந்ததுனால இந்த முழு உலகமே இன்னைக்கு அந்த பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்குன்னு. ஆனா இந்த 3வது காரியத்துக்காக கூட, இந்த கொள்ளை நோய்க்காக கூட ஆண்டவர் ஒரு சைன் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த சைன் யார்கிட்ட எல்லாம் இருக்குதோ இந்த கொள்ளை நோய் கிடையாது. இன்னும் வரப்போகிற எந்த கொள்ளை நோயும் இருந்தாலும் அதை இவங்களை மட்டும் வந்து தொடங்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வேதத்துல எழுதியிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர்னால அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, அவங்க எல்லாம் ஆண்டவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியினால சீல் போட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியினால சீல் போட்டிருக்கிறாரா?
அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவே வந்து தங்கதுனால, கிறிஸ்து எனக்குள் வாழ்கின்றார் நம்ம வாழ்வதனால உனக்கு முன்பாக எந்த மாதிரியான மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியம் இருந்தாலும் அது உன்னை மட்டும் தொடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். சோ இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவங்களுக்குள்ள செயல்பட்டு இருக்கும், அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாரோ, இவங்களை எந்த மாதிரியான ஒரு காரியமும் இவங்களை வந்து சீண்டி பார்க்கவே முடியாது. இவங்களை வந்துட்டு தொட்டு இவங்களை வந்து அழிவுக்கு இவங்களை கொண்டு போகவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சோ இந்த காலங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் எப்படி இருக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சைனை நம்ம பெற்றுக் கொண்டிருந்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு சைனை நம்ம பெற்றுக்கொண்டிருந்தா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருந்தா, இந்த கொள்ளை நோய் கிடையாது. இன்னும் வரப்போகிற எந்த கொள்ளை நோய்க்கும் அது வந்து நம்ம கிட்ட கூட வந்து நம்மளால மேற்கொள்ளவே முடியாது. இதுதான் உறுதி. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வில்லியம் பிரணாம் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட், ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் இருந்தார். ஆண்டவருக்கு உண்மையாகவே ஊழியர் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். போக போக அது சில டாக்டரின் விஷயமா அவர் வந்து வேற மாதிரி அந்த காலம் நம்மளுக்கு வேண்டாம். ஆனா ஒரு ஜப வீரனா அவர் எப்படி இருந்தாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த வேத வசனத்துக்கு நம்ம போறோம். இந்த வில்லியம் பிரணாம் எப்படி இருந்தாருன்னா, இவர் வந்துட்டு அவர் எப்படி மறைந்தாருன்னு நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு அது ஒரு புரியும் அது எப்படி இருந்தாருங்க. இந்த வில்லியம் பிரணாம் வந்துட்டு அவங்க பையன் வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த வில்லியம் பிரணாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு முன்னாடி வருகிற ஒரு ட்ரக் வந்து இடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த வில்லியம் பிரணாம் அவங்க மனைவி ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. அவங்க பையன், அந்த முன்னாடி இருக்கிற பையன், அவன் வெளியே கூட வர முடியாத மாதிரி அந்த மாதிரி நிலைமையில காணப்படுறான். இந்த வில்லியம் பிரணாமுடைய கால், இவருடைய நிலைமை எப்படி ஆயிடுதுன்னா, காலெல்லாம் அந்த ஸ்டேரிங்ல மாட்டிக்கிட்டு எப்படியோ அந்த வளைஞ்சி போய் அந்த மாதிரி காலெல்லாம் அந்த மாதிரி நிலைமையில காணப்படுறாரு. இந்த வில்லியம் பிரணாம் ஒரு தேவ மனிதன், ஒரு ஜப வீரன். இந்த வில்லியம் பிரணாம் வந்துட்டு ஒரு ஜப வீரனா இருந்ததுனால அங்க செய்கிற ஒரே ஒரு ஜபம் என்னன்னா, ஆண்டவரே இந்த நாள்ல என்ன நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ரிமெம்பர் மீ இன் தி டே ஆஃப் ஈவில். இந்த கஷ்டத்தின் காலத்துல என்ன நீங்க ஞாபகப்படுத்த ஒரே ஒரு சின்ன ஜபம். அது பண்ணவொடனே என்ன நடக்குதுன்னா, இந்த வில்லியம் பிரணாமுடைய ஆவி போயிடுது. ஆண்டவர் வந்துட்டு அந்த ஆவி எடுத்துக்கிறாரு. ஆனா அவங்க மனைவி வந்துட்டு பிடிச்சுக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது சும்மா கட்டுக்கதை கிடையாது, உண்மையாகவே நடக்கிற காரியங்கள் நான் சொல்லிட்டு உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய அந்த உயிரை எடுக்கிறதுக்கோ உயிரை குட்டுக்கிறதுக்கோ இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாருன்னா, I am he that liveth. நான் வாழ்கிறவரா நான் இருக்கிறேன். இதோ நான் மரித்தேன், ஆனா இனிமே என்றென்றைக்கும் நான் வாழ்கிறவனா இருக்கிறேன். இந்த மரணத்தினுடைய சாவனுடைய அந்த திறவுகோல் என்னுடைய கைகளில் உள்ளது நான் சொல்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுக்கு ஆண்டவர் வந்து நம்மள தெரிஞ்சுன்னு இருக்கிறாரு. நம்மளுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த அபிஷேகம் இருக்கிறதுனால எந்த மாதிரியான ஒரு காரியம் எதிர்த்து வந்தாலும் அந்த காரியத்துல கண்டிப்பாக நம்ம வெற்றியை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மாதிரியாக நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிற தேவன் நம்ம கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார். இது வந்துட்டு ஒரு யுத்த காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். இது மே 31ஆம் தேதியில இருந்து ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். ஒரு யுத்தம் ஆக்சுவலா ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கிற ஒரு யுத்தம் இது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு யுத்தம் இது. பிரைஸ் தி லார்ட். இந்த யுத்த காலங்கள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 7 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வைரஸ் வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே இந்த மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? எல்லாருமே மாஸ்க் போட ஆரம்பிச்சாங்க. ஆனா சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாஸ்க்ல இருக்கிற அந்த ஓட்டை எவ்வளவு இருக்குதுன்னா, இந்த வைரஸ் வந்துட்டு அந்த ஓட்டையை விட ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எந்த மாதிரியான மாஸ்க் போட்டாலும் இந்த வைரஸ் வந்து அந்த மாஸ்க்ல இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ள ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். சோ இந்த உலகம் சொல்லியிருக்க, நீ மாஸ்க் போட்டா நீ பிழைச்சிக்கலாம் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது சானிடைசர்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் வந்துட்டு ஒரு மாஸ்க் கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த மாஸ்க் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மாஸ்க் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு காரியம் முன்னாடி வந்தாலும் உன்கிட்ட கூட வரதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அது உன்னை பார்த்துட்டு இந்த சைட்ல மாறி போகும். அது என்ன மாஸ்க் நம்ம பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 6ஆவது அதிகாரம். ஓகே,
the whole armor of God. Finally, my brethren, தமிழ்ல பாருங்க. ஆராதனைகளும் 13 இருந்து படிக்கலாம் பாஸ்டர். 13. ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது இது புரிஞ்சுக்கங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம மாம்சத்தோடவோ ரத்தத்தோடயோ நம்ம போராடல. பிரைஸ் தி லார்ட். நம்ம போராடுகிற இந்த காரியத்துல நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்ம பேச்சு திறமை கிடையாது, நம்ம யோசிக்கிற திறமை கிடையாது, மனித பலம் கிடையாது, உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, எதுவுமே உனக்கு ஹெல்ப் ஆகாது. ஆனா வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய சர்வாயுதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சர்வாயுதத்துல 7 காரியங்கள் இருக்கு. இந்த 7 காரியங்கள் நம்ம கிட்ட இருந்தாதான் இந்த வரப்போகிற இந்த யுத்த நாட்கள்ல நம்ம யுத்தத்தையும் செய்ய முடியும். அந்த யுத்தத்தை நம்ம மேற்கொண்டு இந்த காலங்களெல்லாம் கடந்து போய் கூட நம்மளால அங்க நிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். படிங்க பாஸ்டர். சத்திய எனும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் ஒண்ணுனா பார்க்கலாம். முதலாவது இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். யாராவது யுத்தத்துக்கு போகும்போது என்னத்தை எடுத்துட்டு போவாங்க? ஒரு கத்தி எடுத்துட்டு போவாங்க, ஒரு ஈட்டி எடுத்துட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஷீல்ட் எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது உங்ககிட்ட என்ன காணப்படணும்னா சத்தியம் என்ற ஒரு கச்சை, அப்படின்னாக்கா ஒரு பெல்ட். பிரைஸ் தி லார்ட். முதலாவது நீ ஆண்டவருடைய இந்த யுத்தத்துல நீ போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்குள்ள சத்தியம் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். நீ எந்த மாதிரியான நிலைமையில இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும் உனக்குள்ள சத்தியம்ன்றது காணப்படல அப்படின்னா பொய் சப்போஸ் நம்மளுக்குள்ள இருந்தா, இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், பொய் பேசுகிறது யாரு? சாத்தான் பொய் பேசுகிறவனா இருக்கிறான். எல்லா பொய்களுக்கு அவன் பிதாவா இருக்கிறான். அதுக்குதான் அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த மாதிரி நீங்க சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்குள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு ரிலிஜன் கிடையாது. ஒரு விசுவாசி நம்ம சொல்லும்போது, நான் இயேசு கிறிஸ்துடைய சீடன்னு நான் சொல்லும்போது, இந்த பைபிளை நான் தியானிக்கிறேன்னு சொல்லும்போது, எனக்குள்ள எந்த காலத்திலையும் பொய்ன்றது எனக்குள்ள இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாக்குல பொய்ன்றது இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ பொய் பேசாத இருந்துட முடியுமா பிரதர்? சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்படி சொல்லிருக்காங்கன்னா, அவங்க ஊழியக்காரங்க கூட இருக்கிறாங்க, ஐயோ நம்ம செய்யற வேலையில நான் பொய் பேசிதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். இது வந்துட்டு ஒரு வெள்ளை போய் கருப்பு போய் அவங்க அதெல்லாம் டிவைட் பண்ணி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இன்னைக்கு நீ வந்துட்டு அது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, இனிமே என் நாக்குல ஆண்டவரே நான் பொய்ன்றது நான் பேச மாட்டேன். என் நாக்குல பொய்ன்றது வராத ஆண்டவரே, இந்த நாக்கை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா, உன்னை பொய் பேச யாருன்னா தூண்டி விட்டாலும் உன் நாக்குல அந்த பொய் வராதபடி ஆண்டவர் நடத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்கணும் அப்படின்னா முதலாவது கிட்ட காணப்பட வேண்டியது என்னன்னா, உங்க நாக்குல வந்து எப்பவுமே உண்மைதான் பேசணும். நம்ம எப்பவுமே ஒரு சத்தியமான ஒரு ஜீவத்துல காணப்படணும். சத்தியம் சொல்லும்போது ஆண்டவருடைய இந்த வேதத்துல பார்க்கணும். யோவான் 17:17 இப்ப பார்க்காதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. யோவான் 17:17 ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம்னா, என்னுடைய வசனமே சத்தியமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தின் படி நீ வாழ்ந்தியனா, இந்த வசனத்துல இருக்கிற அந்த காரியத்தை நீ வந்து அதை படிச்சு தியானிச்சு நீ அதை சாப்பிட்டு ஆண்டவர் சொன்னபடி இந்த வசனமே உங்களுடைய வசனமே சத்தியமா இருக்குன்னு அந்த வசனத்தின் படி உன்னுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, அந்த வசனத்தின் படி உன்னுடைய வார்த்தைகள் இருந்துச்சுன்னா, முதலாவது ஸ்டெப்ல நீ ஜெயிச்சுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக இந்த யுத்தத்துல நம்ம போராடி நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட காணப்படணும் என்ன காணப்படணும்? சத்தியம்ன்றது காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம்ன்றது இல்லாத நீ எவ்வளவு நீ வந்து எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் மலைகளை வந்துட்டு தூக்கி போடுறவங்க எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் அப்படி ஜெபம் பண்றேன் இப்படி ஜெபம் பண்றேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தர் வந்துட்டு யாராவது இந்த மாதிரி போராடுறதுக்கு ஒரு பெல்ட் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவன் போராடுறதுக்கு மெஷின் கன் எடுத்துட்டு வந்துருக்கிறான், அவன் டேங்கர் எடுத்துட்டு வந்துருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், போராடுறதுக்கு முதல்ல உனக்கு சத்தியம்ன்ற அந்த பெல்ட் தேவை, அந்த கச்சை தேவைன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இது எதற்காக சொல்றோம் நம்ம புரிஞ்சுக்கலாம். கிதியோனை பத்தி நம்ம பார்க்கும்போது, கிதியோனுக்கு விரோதமா ஏராளமான ஜனங்க வந்தாங்க. ஆனா கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, அந்த 300 பேரை மட்டும் நீ கொண்டு போ. ஆனா அவங்க கொண்டு போன காரியங்கள் என்ன தெரியுமா? இந்த காலத்துல இந்த நாட்கள்ல இருக்கிற இந்த லாங்குவேஜ்ல சொன்னாக்கா, ஒரு பிபிஐ எடுத்துட்டு போறாங்க, ஒரு மண்பானை எடுத்துட்டு போறாங்க, ஒரு அந்த டார்ச் எடுத்துட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இத வச்சு யுத்தத்துல போராட முடியுமா?
ஜெயிக்க முடியுமா? ஆனா கிதியோன் அங்க ஜெயிச்சுட்டு நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எதுக்காகனா கிதியோனுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் சத்தியம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு இதுதான் சத்தியம் நம்ம நம்பி போனோம். பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தியத்தை நீ நம்பி போகும்போது உன்னுடைய வாழ்க்கை இங்க கேளுங்க அந்த சத்தியம் உனக்குள்ள காணப்படும் போது, அந்த சத்தியமான ஜீவியம் உனக்குள்ள இருக்கும்போது, உன்னுடைய நாட்களை இன்னைக்கு இருந்து நீங்க முடிவெடுங்க. என்ன வந்தாலும் குடும்பத்திலேயே இருந்தாலும், குடும்பத்திலேயே இப்போ மனைவி வந்து கணவன் கிட்ட தன்னுடைய பிள்ளைகளை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக கூட சில பொய்களை சொல்லிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரியான காரியம் எதுவுமே இல்லாத இனிமே ஆண்டவரே என்னுடைய நாக்கை நான் உனக்கு நான் ஒப்படைச்சிட்டேன் ஆண்டவரே. அதுக்குதான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த யாக்கோபு பத்திரிகையில 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒரே நாக்கில இருந்து நல்ல வாக்கியம் கெட்ட வாக்கியம் வராது. ஒரே நாக்கில இருந்து ஆண்டவருடைய துதியும் இந்த மனிதன் வந்து தூஷிக்கிற இந்த காரியம் வராது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாக்கில இருந்து இதுவரைக்கும் எப்படி காணப்பட்டுச்சோ தெரியல. ஆனா இனிமே நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். இனிமே என்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஆண்டவரே இந்த நாக்கில நான் சத்தியத்தை மட்டுமே நான் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது இன்னும் எனக்கு கரெக்டா 15 நிமிஷம் இருக்கு. அந்த 15 நிமிஷத்துல இந்த 6 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது உனக்கு என்ன தேவைன்னா சத்தியோடு உனக்குள்ள உன் வார்த்தைகள் காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாடம் சத்தியம் கட்சி உங்கள் அருளை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்கிற ஒரு மார்க்கவசம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது breastplate of righteousness. நீதி என்கிற மார்க்கவசம். பிரைஸ் தி லார்ட். இந்த மார்க்கவசம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா அவன் எடுத்துட்டு போயிருக்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவனோட ஷீல்ட் எடுத்துட்டு போயிருப்பான். அதை மீறி எதனா வந்திருந்தான், அவன் கிட்ட இருக்கிற அந்த கத்தி எடுத்துட்டு போயிருப்பான். அதை மீறி எதனா வந்து அவனுக்குள்ள வந்து அவனுடைய இந்த மார்க் கவச்சத்து மேல அது அடிக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த மார்க் கவச்சத்து மேல அடிக்கும் போது அவனுக்குள்ள தேவனுடைய நீதி காணப்படல அப்படின்னா, அந்த மார்க் கவச்சம் அவனுக்குள்ள காணப்படலன்னா வருகிற அந்த ஆயுதம் அவனுக்குள்ள பிரவேசிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக தேவனுடைய நீதி நமக்குள்ள காணப்படணும். 100 பேரு ஒருத்தரை பத்தி கெட்டதா சொல்லிட்டாங்கன்னா நானும் அவங்களோட கூட சேர்ந்து 101 அவங்களை பத்தி கெட்டதா சொல்லிட்டானாக்க எனக்குள்ள தேவனுடைய நீதி இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பார்வையில நான் நீதிமானா இருக்கிறானா அதுதான் முக்கியம். மனிதர்கள் உன்னை பத்தி 1000 சர்டிபிகேட் கொடுக்கலாம். மனிதர்கள் உன்னை பத்தி 1000 ஐயோ உங்களை போல யாருமே இல்லைன்னு சொன்னா அப்புறம் அடுத்த நிமிஷமே உங்களை பத்தி பின்னாடி வந்து கெட்டதா பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அது கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம்னா தேவனுடைய நீதி உனக்குள்ள காணப்படணும். ஆண்டவருடைய நீதின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய அந்த நீதியின் ஆணையா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய நீதியின் ஆணையா இருக்கிறார். இரண்டாவது முக்கியமான காரியம் நமக்குள்ள தேவனுடைய நீதி காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நீதி நமக்குள்ள காணப்படல அப்படின்னா மிலிட்டரி கிரவுண்ட்ல சும்மா அப்படியே எந்த ஒரு மார்க்கவசமும் இல்லாத போய் நிக்கும் போது எங்கேயோ ஒரு புல்லட் அவன் அடிக்கும் போது அவன் வந்து யாருக்கோ அடிச்சு அது வந்து இவனுக்கு ஆட்சியை விழுந்துற மாதிரி ஆயிடும். ஆண்டவருடைய நீதி இரண்டாவதாக நமக்குள்ள காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நீதி என்ன அந்த காரியத்தை நான் சொல்றேன். இப்போ ஒரே குடும்பத்துல இருக்கலாம். ஒரே குடும்பத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறது, நம்ம ஜனங்களை ஒரு மாதிரி பாக்குறது, இந்த மாதிரி இருந்தா அந்த தேவனுடைய நீதி அங்க கரெக்டா இருக்கவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு எங்க போயிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க நடந்த சில காரியம் அவங்க கிட்ட அந்த ஜனங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது யாரும் சொல்றாங்க இந்த பொண்ணு வந்துட்டு யாருடைய ஓடி போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எப்படி இந்த பொண்ணு யாருடைய ஓடி போயிடுச்சு அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சான் அப்படின்னு இவங்க சொல்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 நாளிலே என்ன நடந்துச்சுன்னா என் கூட பிறந்த எங்க அண்ணன், பிரைஸ் தி லார்ட், என்னை விட 4 வருஷம் பெரியவன், என் கூட பிறந்த எங்க அண்ணன் அவன் வீட்டு விட்டு போயிட்டா இந்த நாள் வரைக்கும் அவன் வீட்டுல தெரிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ மற்றவங்களுக்காக அவங்களுக்கு நீ என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுதான் நீ அவங்களுக்காக செய்யணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பார்வையில நீ நீதிமானாக நீ காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். 10 பேர் உன்னை பத்தி புரட்டு பேசுறாங்க, 10 பேர் உன்னை பத்தி சாலி பேசுறாங்கன்னா அது நான் கேட்டாலும் அதுக்கு நான் காது கொடுத்தாலும் ஆண்டவருடைய நீதி எனக்குள்ள காணவே படாது. பிரைஸ் தி லார்ட். ஐயோ நான் பேசல, நான் வெறும் நான் கேட்டேன்னு நான் சொல்ல முடியாது. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா இந்த எல்லா கண்டிஷன்ஸ்ல நீ இருக்கும்போதுதான் இந்த யுத்தத்தை நீ ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. ஏதோ வந்து நம்ம சபைக்கு வரும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் பத்தி சொல்றதோ இல்ல அதை பத்தி சொல்றதை நம்ம கேட்கிறதோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஈடுபடவே கூடாது. அவங்க அந்த மாதிரி பேசுறாங்களா டைரக்டா சொல்லுங்க, இந்த மாதிரி காரியத்தை நீங்க என்கிட்ட பேசாதீங்க, வேணா நம்ம இந்த வேத வசனத்தை பத்தி நம்ம தியானிக்கலாம், வேத வசனத்தை பத்தி நம்ம பேசலாம், நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். இந்த தேவனுடைய நீதியின் ஒரு காரியம் இருக்கு, இதன்படிதான் உங்க வாழ்க்கை காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்களுடைய நீதி வந்துட்டு இந்த வேதத்துல ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறார். இத படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லும்போது இல்ல என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய இஷ்டத்துப்படி நான் வந்துட்டு அதை நான் செய்துக்கிறேன், அப்புறம் நான் வந்து சர்ச் கூட வரேன்னு சொன்னா நீ நீதிமான் அந்த லிஸ்ட்ல காணவே பண்ண மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி வந்துட்டு இன்னொரு விசுவாசியை தான் அவங்க திருமணம் செய்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை நான் திருமணம் செய்து கொள்ளுறேன், அப்புறம் அவங்க வந்து நான் விசுவாசியா மாத்துறேன் அப்படின்னு இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி நினைச்சாலும் நம்மளுக்குள்ள தேவனுடைய நீதி காணப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நீதியாகப்பட்ட எந்த மாதிரி ஒரு காரியமா இருக்குன்னா ஆண்டவருடைய அந்த வேதத்துல சொல்லுகிற அந்த காரியங்களுக்கு அப்படியே நான் கீழ்ப்படியணும். நான் அப்படி கீழ்ப்படியல அப்படின்னா எனக்குள்ள ஆண்டவருடைய நீதி காணப்படாது. இரண்டாவதாக என்ன நம்ம பார்த்தோம், முதலாவதாக நம்மளுக்குள்ள சத்தியம் காணப்படணும், இரண்டாவது தேவனுடைய நீதி, மனிதனுடைய நீதி கிடையாது, நீ நினைக்கிற நான் நினைக்கிறேன் நீ நினைக்கிற நீதி கிடையாது, ஆண்டவருடைய நீதி எனக்குள்ளேயோ உனக்குள்ளேயோ காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது பார்க்கலாம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்றும் பாதரட்சை இருக்கு. மூன்றாவதாக ஒருத்தர் யுத்தத்துக்கு போறான்னா அவருக்கு ஷூ வேணும்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனங்க போய் இது எல்லாரும் கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க, அந்த நியூக்ளியர் பாம், அந்த பாம், இந்த பாம், வைரஸ். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற இந்த மூணாவது காரியம் என்னன்னா இந்த நற்செய்தியை போதிக்கிற அந்த ஆயுதம் என்ற பாதரட்சை உனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். பாதரட்சை உனக்கு தேவையா? எந்த மாதிரியான பாதரட்சை? உனக்கு இப்ப கொடுத்திருக்கிற இந்த பைபிளை வந்துட்டு இப்போ நீ டைம் இருக்கும் போதே நீ படிச்சு இதுல நீ வந்துட்டு உன்னை ஆயுதப்படுத்திக் கொண்டு அந்த வசனங்களை நீ சாப்பிட்டு அந்த வசனங்களின் படி உன்னுடைய ஜீவன் இருக்கும் போது எதற்காக அந்த வசனங்களை சாப்பிடுற? இந்த வசனங்களை மற்றவங்களுக்கு நீ சொல்லணும்னு அவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கை. வெறும் நீ மட்டும் வச்சுக்கிறதுக்காக கிடையாது. நீ கத்துக்கிற இந்த காரியத்தை அவன் ஒருத்தனா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம், அதுக்கு அதை நீ போய் சொல்லணும். அதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னாக்க நீ ஆயத்தப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஆயத்தம் என்கிற பாதரட்சையை நீ போட்டுக்கோன்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மூன்றாவது காரியம் உனக்கு இந்த யுத்தத்தை செய்ய என்ன வேணும்னா ஷூ வேணும்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இப்ப டைம் இருக்கும்போது ஒரு நாள் வரும் நம்ம இந்த பைபிள் வேணும்னு தேடினா கூட நம்மளுக்கு கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் வரும் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நம்ம கேட்கணும்னு நினைச்சாலும் நம்மளால கேட்க முடியாது. அந்த நாட்கள் போன வருஷத்தையும் நம்ம பார்த்தோம் இல்ல, சர்ச்சைகள்லாம் மூடப்பட்ட உடனே ஜனங்க என்ன நினைச்சா அது வரைக்கும் வந்து ஜனங்க வந்து சர்ச்சைக்கு போனோம்னா அசால்ட்டா இருந்தாங்க. ஆனா சர்ச்சை மூடிட்டாங்க, சர்ச்சையுமே இல்ல, எல்லா சர்ச்சையும் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அன்னைக்கு வந்து இவங்க சர்ச்சுக்கு இந்த வசனங்களை கேட்கறதுக்கு ஒரு பஞ்சம் வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் அன்னைக்கு தேடி பார்த்தாலும் இந்த பைபிள் எனக்கு வேணும்னாலும் சில நாடுகள்ல இப்பவே அந்த பைபிளுக்கு அனுமதியே இல்லை. அந்த பைபிள் இருக்கிறவங்க உள்ள போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்ககிட்ட அந்த தேவனுடைய அந்த பட்டயம் இருக்கும்போது ஆண்டவருடைய இந்த பைபிள் இருக்கும்போது ஒவ்வொரு வசனமா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வசனத்தை நீ படி, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வசனத்தை நீங்க தியானம் பண்ணுங்க. அந்த ஒரு வசனத்தை உங்களுடைய இருதயத்துல எழுதி வச்சுக்கோ. இந்த பைபிள் அவங்க எடுத்துடலாம், உங்ககிட்ட இருக்கிற போனை எடுத்துடலாம், ஆனா உங்களுடைய இதயத்துல எழுதி வச்சிருக்கிற வசனத்தை எடுக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குல இருந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். யாரெல்லாம் இது வரைக்கும் பைபிளை படிக்காத நம்ம இருக்கிறோமோ இன்னைக்குல இருந்து இந்த பைபிளை ஒரு அரை மணி நேரம் நம்ம படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இனிமே இந்த பைபிளை வந்து நான் அரை மணி நேரமாவது நான் படிப்பேன். அதை சும்மா படிக்கணும்ன்ற படிக்கூடாது, அதுல எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும், அதை நீ சாப்பிடுகிற ஒரு பிள்ளையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதான் எரேமியா சொல்கிறார், உன்னுடைய வசனங்களை நான் கண்டேன், அவர் வந்து நான் சாப்பிட்டேன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னு எரேமியா சொல்றான். ஏன்னா எரேமியா ருசித்து பார்த்ததுனால அது சொல்ல முடியுது. பிரைஸ் தி லார்ட். டைம் இருக்கும் போது இப்போ உனக்கு டைம் இருக்குது, அந்த டைம் இருக்கும் போது இந்த பைபிள்ல நீ நாளைக்கு நீ வேணும்னு நினைச்சாலும் உனக்கு கிடைக்காது. இப்போ உனக்கு டைம் இருக்கும் போது இனிமே ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இந்த பைபிளை படிங்க. இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை நீங்க சாப்பிடுங்க. நம்ம இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வசனங்களை ஒரு உணவா நம்மளுக்கு கேட்கட்டும். அந்த பைபிள்ல இருக்கிற அந்த ஒரு வசனத்தை நீங்க வந்து நம்மளுடைய இருதயத்துல எழுதி வச்சுக்கணும்னா இந்த வசனம் கரெக்டான நேரத்துல நம்ம ஆவிக்குள்ள இருந்து வெளியே வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ மூன்றாவதாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்ம படிச்சோம் இப்போ பாதரட்சை. அந்த பாதரட்சை என்ன மாதிரியான பாதரட்சை? இந்த வசனத்தை, இந்த சமாதானத்தை
வசனங்களை இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாதரட்சை நமக்குள்ள காணப்படணும்னு எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். நாலாவது என்ன நம்ம பார்க்கலாம்? முதலாவதையும் அக்னியஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்துப்படத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசியும் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர் நில்லுங்கள். விசுவாசம் என்கிற கேடகம் நாலாவதாக நமக்கு தேவைப்படுது. விசுவாசம் என்கிற ஒரு கேடகம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். உன்னுடைய யுத்தத்துல எப்படின்னா, நீ எதிரிய பார்த்து நீ யுத்தம் செய்ய வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசம் கேடகம் உனக்கு முன்பாக இருந்துச்சுன்னா, இப்ப சாத்தான் சொல்கிற எல்லா பொய்களுக்கும் அவர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, உனக்கு வந்துட்டு விரோதமா இந்த மாதிரியான காரியங்களை செய்து வச்சுட்டாங்க, உனக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள். அப்ப உனக்குள்ள என்ன விசுவாசம்னா, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள்ள இருக்கிறவன் பெரியவர் நான் விசுவாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு குறி சொல்வதும் இல்லை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறவனா இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். 1000 பேர் உன்னுடைய பக்கத்துல விழுந்தாலும் 14,000 பேர் உன்னுடைய வர பக்கத்துல விழுந்தாலும் அது உன்னை மட்டும் வந்து தொடாது, அது நான் தொடாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னை வந்து அவருடைய கண்மணியை போல வச்சிருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னை சுத்தி அக்கினி மதில்களா இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய விசுவாசம் என்கிற கேடகம் என்ன மாதிரி இருக்கும்னா, அது அந்த சாத்தான் எந்த மாதிரியான ஒரு அக்கினி அன்பை வீசினாலும் அது வந்து உன்னை மட்டும் வந்து தொடவே தொடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாலாவது நம்ம என்ன பார்க்கலாம்னா, விசுவாசம் என்கிற ஒரு கேடகம். பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசம் என்கிற அந்த கேடகம் நம்ம கிட்ட இருக்கும்போது எந்த மாதிரியான பிசாசுடைய அம்பு அவன் என்ன மாதிரி அவன் போட்டாலும் அது உன்னுடைய ஒரே ஒரு முடி கூட சேதம் கொண்டு வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால எல்லாமே கூடும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தன் விசுவாசிக்கிறானோ அவனால எல்லாமே கூடும். கர்த்தரால எல்லாமே கூடும். ஆனா ஒரு விசுவாசி அவன் விசுவாசிக்கிறதுனால இவனால எல்லாமே கூடும் எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக உனக்குள்ள என்ன கேடகம் இருக்கணுமா, விசுவாசம் என்கிற ஒரு கேடகம் உனக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை நீ முன்னாடி வைக்கும் போது எந்த மாதிரியான அம்பு உனக்கு விரோதமாக வந்தாலும் அது உன் கால் கீழே வந்துடவே தவிர அது உன்னை மட்டும் வந்து தொடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். 5வது நம்ம பார்க்கலாம். 5வது பாஸ்டர், ரட்சணை என்னும் தலைசீராவி. ரட்சணை என்கிற ஒரு தலைசீரா அப்படின்னா ஹெல்மெட்டை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வண்டியில எல்லாம் போகும்போது நிறைய என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்மெட் போடுங்க. எதுக்காக சொல்றாங்க? கையில கால்ல அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதே அடி தலையில பட்டாக்கா அந்த மனுஷனை க்ளோஸ் ஆயிடும், அந்த மனுஷனுக்கு உயிரை போயிடும். அதனாலதான் ஹெல்மெட் போடுங்கன்னு எழுதப்பட்டு சொல்றாங்க. இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஹெல்மெட் எப்பவுமே உனக்குள்ள காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களுக்கு நடக்கிறதுக்கும் உனக்கு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு விசுவாசிக்கு வருகிற ஒரு துன்பத்துக்கும் ஒரு டைரக்டா நான் சொல்லணும்னா, ஒரு விசுவாசிக்கு கேன்சர் வந்தா அவனுக்கு அந்த கேன்சர் வந்து அவன் வந்து ப்ரொமோஷனுக்கு கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு அவிசுவாசிக்கு அதே கேன்சர் வந்தா அவன் அதுல மறித்து கூட போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். இது உண்மையான ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு விசுவாசிக்கு ஒரு நோய், ஒரு கேன்சர் ஆண்டவர் அனுமதிக்கிறாங்கன்னா அது வந்து அவனுடைய மரணத்துக்காக கிடையாது, இவனை ப்ரொமோட் பண்ணி இவனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்காக, இவன் நெக்ஸ்ட் லெவல்ல போறதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்போ எப்பவுமே நமக்குள்ள என்ன காணப்படணும்னா, நானு ஆண்டவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டவன், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவர் அவருடைய கரத்தினால என்னை மூடிக்கொண்டிருக்கிறாரு, என்ன வந்து ஆண்டவர் அவருடைய கரத்தினால தாங்கி இருக்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டவன் எப்பவுமே உனக்குள்ள இது காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் எப்பவுமே உனக்குள்ள நீ என்ன சொல்லணும்னா, ஆண்டவருடைய நித்திய ஜீவன் என்னுடைய சரீரத்துல காணப்படுது, ஆண்டவருடைய நித்திய ஜீவன் என்னுடைய ஆவியில காணப்படுது, ஆண்டவருடைய நித்திய ஜீவன் என்னுடைய ஆத்மால இருக்கு. நீ இது அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய நித்திய ஜீவன் சொல்லும் போது தேவனுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கும் போது உனக்கு விரோதமா என்ன ஆகும்? என்ன மாதிரி ஒரு ஆயுதம் உனக்கு விரோதமா வர முடியும்? ஆண்டவருடைய ஜீவனை உனக்குள்ள இருக்கும் போது, ஆண்டவருடைய ஜீவன் உன்னுடைய ஆவியில இருக்கும் போது, ஆண்டவருடைய ஜீவன் உன்னுடைய ஆத்மால இருக்கும் போது, ஆண்டவருடைய ஜீவன் உன்னுடைய சரீரத்துல காணும் போது எந்த மாதிரி ஒரு ஆயுதம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் அது உன்னை சேதப்படுத்தவே படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். சோ இந்த ஹெல்மெட்
என்ன மாதிரியா ஹெல்மெட்னா எப்பவுமே அந்த ரட்சணைன்றது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றது எப்பவுமே உன் மைண்ட்ல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வரப்போகிற நாட்கள்ல நிறைய பொய்கள் அந்த புகார்கள் எழும்பும். பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்கள்ல அந்த டைம்ல எல்லாம் உன்னுடைய மைண்ட்ல என்ன வரணும்னா, நான் ரட்சிக்கப்பட்டவர், ஆண்டவர் வந்துட்டு என்ன ரட்சித்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் வந்துட்டு அவர் கிட்ட வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். ஏன்னா எழுதப்பட்டிருக்கு, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வசனம் ஒருபோதும் மாறவே மாறாது. வானமும் பூமியும் அழிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாதுன்னு ஆண்டவருடைய வசனத்துல இருக்கிறபடி உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அஞ்சாவதாக இந்த ஹெல்மெட்டை பத்தி பாருங்க. ஆறாவது நம்ம பார்க்கணும். ஆறாவது என்ன பாருங்க பாஸ்டர். தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய அஸ்திரமா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னா, சத்ரு ஏதாவது உனக்கு விரோதமா போட்டாங்கன்னா அதை நீ தடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆறாவது காரியத்தை என்ன சொல்றாருன்னா, ஆவியுடைய பட்டயத்தை நீ எடுத்துக்கோ. தேவ வசனம் தான் அந்த ஆவியானவருடைய பட்டயம். பிரைஸ் தி லார்ட். இந்த பட்டயத்தை ஆண்டவர் எதுக்கு தராருன்னா, நீ சும்மா வந்து பார்த்துட்டே இருக்கிறதுக்காக கிடையாது. உன்னுடைய எதிரி அவன் உனக்கு விரோதமா எழுபதுக்கு முன்னாடியே இந்த பட்டயத்தினால நீ அவனை அடிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவிக்குரிய இந்த பட்டயம், ஆண்டவருடைய வசனம்ன்றது தான் ஆவிக்குரிய பட்டயமா இருக்கு. இந்த பட்டயத்தை நான் உபயோகிக்கணும். ஆண்டவருடைய பட்டயத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கூட நான் உள்ள எங்கேயாவது வச்சிருந்தாக்கா அது வந்து அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அந்த பட்டயம், இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை நான் பயன்படுத்துகிறவனா நான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 5 காரியம் நம்ம பார்க்கும்போது அது நம்மள காப்பாத்தி கொள்றதுக்காக, எதிரிக்கிட்ட இருந்து நம்ம தப்பி ஓடுறதுக்காக நம்ம அதை உபயோகிக்கிறோம். ஆனா இந்த 6வது காரியம் எதுக்காகனா, அந்த எதிரியை தாக்குறதுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பட்டயம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதனாலதான் இந்த வேதத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பட்டயமாகப்பட்டது எப்படி இருக்குன்னா, இது ஆவிக்குரிய பட்டயமா இருக்கு. இந்த பட்டயத்தினால எதிரியை நீ வந்து ஒடுமை இல்லாத மாதிரி நீ சர்வ நாசம் பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். இந்த பட்டயத்தை நம்ம உபயோகிக்கணுமே தவிர, இது எப்போ இந்த பட்டயம் வந்து எப்போ நம்மளுக்குள்ள வெளியே வரோம்னா, இது உன்னுடைய சரீரத்துல இருந்து வெளியே வந்து இருந்தா எதுவுமே நடக்காது. 1000 வாட்டி நீ சொல்லலாம், இயேசுவின் நாமத்தை போ போ போட்டாக்கா அது அங்கேயே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ உன்னுடைய மாம்சத்துல உன்னுடைய வாயில 1000 வாட்டி சொன்னாலும் அது அப்படியே இருக்கும். ஆனா அதே காரியம் உன்னுடைய ஆவியில இருந்து வரும்போது அது அந்த பட்டயமா வெளியே வரும். அந்த பட்டயமா வெளியே வரும்போது அந்த எதிரி அது தாக்கும் போது கண்டிப்பா அந்த எதிரி அங்க விழுந்து போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். 6வதாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், தேவனுடைய ஆண்டவருடைய வசனம் ஆவிக்குரிய பட்டயமா இருக்கு. இந்த பட்டயத்தை நீ உபயோகிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நிறைய இடங்கள்ல, நிறைய சபைகள்ல இந்த தேவனுடைய இந்த பூரா இந்த ஆர்மர் ஆஃப் காட் சொல்லும்போது இந்த 6 விஷயத்தை தான் அவங்க வந்துட்டு நிறைய போக்கஸ் பண்றாங்க. இந்த 6 விஷயத்தை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஆனா 7வது காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த 7வது காரியம் என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னா, இந்த 6 காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து கூட என்னால எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த 7வது காரியம் நான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வசனம் படிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் அவனோடு வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். 7வது வேண்டுதலா, விண்ணப்பங்களா, ஜபமா. பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ள ஜப வாழ்க்கை இல்ல அப்படின்னா, உனக்குள்ள ஜப வாழ்க்கை இல்ல, இது 6 காரியம் உனக்குள்ள இருந்துவிடும். உனக்குள்ள பர்சனல் பிரேயர் இல்ல, வெறும் சண்டே மட்டும் இங்க வந்து நம்ம ஜபிக்கிறோம், வெறும் என்னன்னா கூட்டம் இருக்கும்போது நம்ம ஜபிக்கிறோம். ஆனா பர்சனல் பிரேயர் எனக்குள்ள இல்ல, எனக்குள்ள வந்துட்டு ஆண்டவரோட கூட அந்த ஐக்கியம் எனக்குள்ள இல்ல, எனக்குள்ள ஜப வாழ்க்கை இல்லன்னா இது எல்லாம் இருந்து கூட என்னால அந்த யுத்தத்தை என்னால செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் அவன் ஜபிக்கிற ஜபமாகப்பட்டது எந்த மாதிரியா இருக்கிறா, அவன் ஜபிக்கிற ஜபம், அந்த ஜபமாகப்பட்டது என்ன செய்யணும்னா, இவனுடைய நாளைக்குன்ற அந்த காரியத்துல போய் இந்த ஜபம் போய் நிற்கும். பிரைஸ் தி லார்ட். இவனுடைய ஃபியூச்சர்ல போய் இந்த ஜபம் போய் நிற்கும். அந்த இடத்துல பிசாசுனால இவனுடைய வாழ்க்கை இருக்க ஆண்டவர் வச்சிருக்கிற ஏதாவது ஆண்டவருடைய சித்தத்துல ஏதாவது ஒரு தடை வந்துச்சு, இல்ல இவனுடைய வாழ்க்கை அழிக்கணும்னு பிசாசு ஏதாவது அங்க செய்திருந்தாங்கன்னா, இந்த ஜபம் அவனுக்கு முன்பாக போய் அங்க நின்று இவன் அதை விடுவிக்கும். பிரைஸ் தி லார்ட். 7வதாக நம்மளுக்குள்ள இந்த ஜப வாழ்க்கை காணப்படும். பிரைஸ் தி லார்ட். சோ இந்த 7 காரியங்களை நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம கத்துக்கிற இந்த 7 காரியங்களை இன்னைக்குல இருந்து இதை உபயோகிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்திருக்கலாம், இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத இருந்திருக்கலாம். ஆனா இது சத்தியம். இது ஒரு யுத்தத்தின் காலத்துல நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். இது ஒரு யுத்த பூமியா இருக்குது. இந்த யுத்த பூமியில ஆண்டவருடைய இந்த முழு அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த கவச்சம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்மளால இந்த யுத்தத்துல போராடி நம்மளால ஜெயிக்க முடியாது. இந்த 7 காரியங்கள் நான் மறுபடியும்
சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது சத்தியம் என்கிறது நமக்குள்ள காணப்படணும். இரண்டாவதாக தேவனுடைய நீதி என்றது நமக்குள்ள காணப்படணும். மூன்றாவதாக ஆண்டவருடைய நீதி. இரண்டாவதாக மூன்றாவது பாதரட்சை நம்ம பார்த்தோம். அந்த பாதரட்சை என்ன பாதரட்சை? ஆயத்தம் என்கிற பாதரட்சை மூன்றாவதாக காணப்படணும். நான்காவது ஃபெய்த், அந்த விசுவாசம் ஒரு கேடகம் நமக்குள்ள காணப்படணும். ஐந்தாவது ரட்சிப்பு என்கிற அந்த ஒரு ஹெல்மெட் நமக்குள்ள காணப்படணும். ஆறாவது வசனம் என்கிற ஆவியானவருடைய பட்டயம் நம்ம கிட்ட இருக்கணும், அதை நம்ம உபயோகிக்கணும். ஏழாவது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு காரியம் ஜப வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அற்புதங்கள், பேய் ஓடுறது, இந்த காரியங்கள் எல்லாம் எல்லாமே தானா நடக்கும். ஆனா இதெல்லாம் நடந்துட்டு எனக்குள்ள ஜப வாழ்க்கை இல்லைன்னா ஆக்சுவலா அது என்னத்துக்காக நடந்துன்னு இருக்கான்னா ஆண்டவர் என் மேல வச்சிருக்க கிருபையினால நடந்துன்னு இருக்கு. ஆனா எனக்குள்ள ஜப வாழ்க்கை இல்ல அப்படின்னா இந்த 6 காரியம் நான் வச்சுக்கிறது கூட நான் வந்து ஆண்டவருடைய இந்த ஒரு காரியத்தை இந்த போர்ல வந்துட்டு நான் ஆண்டவருக்கு உபயோகமா இருக்க மாட்டேன். எஜமானனுக்கு உபயோகம் உள்ள பாத்திரங்களா நம்ம மாறலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கு நம்ம எப்படி வாழ்வோம் தெரியல. ஆனா இனிமே எஜமானனுக்கு, உன்னுடைய எஜமானனுக்கு, உனக்கு இருக்கிற ஒரே ஒரு எஜமானன் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ உபயோகம் உள்ள பாத்திரமா, நீ உடைந்து போயிருக்கிற அந்த உடைந்து போயிருக்கிற பாத்திரத்தை கூட ஆண்டவர் உபயோகிக்கிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா எஜமானனுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதுமா நம்ம ஒப்படைக்கலாம். ஆண்டவர் எல்லாருமே இந்த காரியத்துல இந்த வசனங்கள் மூலமா ஆசீர்வதிக்கிறார்.